இன்னைக்கு நடுராத்திரி ஒரு 2:30 மணி போல நல்லா தூங்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு வாய்ஸ், எலை எந்திரிச்சு முன்னாடி உள்ள பஸ் ஓடுறான். கனவான்னு பார்த்தா உண்மையில முன்னாடி ஒருத்தன் வந்து சொல்லிட்டு இருக்கான். ரைட், நீங்க என்னமோ பண்ணுங்க, என்ன பெங்களூர்ல கொண்டு விட்டுருங்கன்னு பெங்களூருக்கு வந்து சேர்ந்தோம். பெங்களூருக்கு வந்த முத வேலையா கருப்புன்னு கொஞ்சம் கிச்சன் காமிச்சிட்டு கன்னியாகுமரியில இருக்கிற ஓவன்குள்ள இருக்க மாதிரி இருந்து பெங்களூர் வந்ததும் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு. கால மாற்றனாலே என்னவோ உடம்பு புட்டுக்கிட்டான், அதனால ஒரு குட்டி உறக்கம். ரைட்டு, 100 நாள் ஒழுக்கமா இருக்குதுல, இன்னைக்கு நாள் 19. இன்னையில இருந்து மறுபடியும் பெங்களூர் வாழ்க்கை. அதனால வழக்கமா பண்ணக்கூடிய எல்லா வேலையும் பண்றோம். முத கோழி வாங்குறது, ரெண்டாவது குழுக்களுக்கு தேவையான பொருளை வாங்கி அதை போட்டு குடிச்சாச்சு, மூணாவது மதியத்துக்கு அரிசி ஊற வச்சாச்சு, நாலாவது கதாநாயகன் இன்னைக்கு வித்தியாசமா செய்யலான்னு ஒரு பிளான். வித்தியாசமா யூடியூப்லாம் பார்த்து செய்யறது இல்ல, நமக்கு என்ன பொடி கையில கிடைக்க எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட வேண்டியதான். நல்லா வந்தா ரெசிபி போடுறேன், வராட்டா தின்னுட்டு கமெண்ட் இருந்துருவேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் உட்கார்ந்தேன். கையில இறச்சி வாடையோ என்னவோ கையை வந்து மோப்பம் பிடிச்சான். ஆல்ரெடி 50 கிராம் அவன் வயிற்றுக்குள்ள கடக்கு, இருந்தாலும் தருவனான்னு பார்த்தான். பய உள்ளக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சுட்டு திடீர்னு கிச்சன்ல டம்முன்னு ஒரு சவுண்டு. ரைட்டு, நமக்கு 5வது வேலை வந்துட்டு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா உண்டு, அதனால நம்ம டார்லிங் எடுத்து பள்ளிக்கு போய் தொழுதுட்டு வீட்டுக்கு வந்து சமைச்சதை நல்லா சாப்பிட்டுட்டு மட்டை ஆயிட்டேன். தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு. வானிலை நல்லா இருந்தனால எந்திக்க மனசு வரல. திடீர்னு பிளாட் மேனேஜ்மெண்ட் இருந்து ஒரு காலு, இல்லை வெளியே சாவி வச்சுட்டு உள்ளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. அந்த ஆள கிளம்பி ஜிம்முக்கு வந்தாச்சு. எழுப்புலன்னா அண்ணன் மட்டதான். இன்னும் இன்னைக்கு உடம்பு ரொம்ப லோ பேட்டரி மோட்ல இருந்து, அதனால லைட்டா கொஞ்சம் ஒர்க் அவுட் போட்டுட்டு இன்னையில இருந்து புரோட்டீன் குழுக்கள் தான், கலக்கல் இல்ல. ஊரோடி கலக்கல் முடிஞ்சு அப்படியே மத்திய வச்ச சாப்பாடையும் கொஞ்சம் டிங்கரிங் வேலை பார்த்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் சொல்ற மக்களே, சமைக்கிறது முக்கியம் இல்ல, சமைச்சதை கழுவுதான் அதோட முக்கியம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அண்ணன் மட்டையாயிருவேன், அதனால நாளை முடிச்சுக்கிறேன். ஒழுக்க முக்கிய மக்களே.